மறவர்களின் திருமண வாழ்க்கை பற்றியா நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா மறவர்கள் மதினி மகளை திருமணம் செய்வோம். அது ஒரு சில பேர்களுக்கு அது புரிஞ்சுக்கிடாமல் சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது என்னை விட என் முறைப்பெண் வயதில் மிகவும் முதியவராக இருக்கும்போது, தோராயமாக நான் 5 வயது சிறுவனாக இருந்தபோது என் மதினிக்கு, அதாவது என் முறைப்பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்திருக்கும் நிலையில் அந்த மதினி என் உடன் பிறந்த அண்ணனையோ அல்லது என் இரத்த உறவில் பங்காளிகளையோ திருமணம் செய்திருக்கக்கூடாது. அந்த மதினி என் உடன் பிறந்த அண்ணனையோ அல்லது என் இரத்த உறவில் பங்காளிகளையோ திருமணம் செய்திருக்கக்கூடாது. ஒரே சாதியில் வேறொரு நபரை திருமணம் செய்திருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை என் முறைப்பெண்ணின் மகளாக இருந்தாலும் நான் திருமணம் செய்து கொள்ள வயது பொருந்தும் என்பதால் சொந்தம் விட்டு போகக்கூடாதென நான் திருமணம் செய்து கொள்ளலாம். நாங்கள் திருமணம் செய்ய தாய் வழி கிளைதான் வேண்டும். ஒரே கிளை உள்ள ஆணும் பெண்ணும் சகோதர முறை, அதாவது அவங்க எங்கே பிறந்திருந்தாலும் கூட ஒரே கிளை வந்ததுன்னா அவங்க சகோதர முறையில் தான் வரும். எங்கள் சமுதாயத்தில் அண்ணன் தன் தம்பி குழந்தைகளை பிரித்து பார்ப்பது இல்லை, தம்பியும் அண்ணன் குழந்தைகளை பிரித்து பார்ப்பது இல்லை. எல்லோருடைய குழந்தைகளும் ஒரே வீட்டு குழந்தைகளாகத்தான் வளரும். எங்கள் குழந்தைகள் தந்தையை மட்டுமல்ல பெரியப்பாவையும் அப்பா என்றே உரிமையுடன் அழைக்கும் கொண்டையங்கொட்டை மறவர் வாழ்வியல். அதாவது மறவர் சமுதாயம் ஒரு தாய் வழி கிளையுடைய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நாம் தாய் வழி கிளை முறையை பார்த்து தான் நாம் திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க, அதாவது வரன் பார்க்கையே செல்வோம். இதில் ஒரே கிளையுடைய, அதாவது எங்கே அவங்க நமக்கும் அவங்களும் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ அன்றைக்கு தான் பார்த்துருந்தால் கூட ஒரே கிளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சகோதரன் சகோதரியாக தான் நாங்கள் கருதுவோம். இதில் தாய் வழி கிளைகளை வச்சு நாங்கள் திருமணம் செய்தனால தான் நாங்கள் மதினி மகளை கட்டிக்கிறோம். அது சொந்த மதினியை சொந்த உறவில் உள்ளவங்களை கட்ட மாட்டோம், கொஞ்சம் தூரத்து வழியில் உள்ளவங்கள கட்டுவோம். இதை நன்றாக புரிஞ்சுக்கிடணும். மாற்று சமுதாயத்துக்காரர்கள் இதை ஒரு கேலி பண்ணுறதா மாற்று சமுதாயத்துக்காரர்கள் சமூக வலைதளத்தில் இதை கேலி பண்ணுறதா போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்குது, அதை மக்கள் புரிஞ்சுக்கிடணும்.